ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த உலகத்தில் எந்த மனிதனும் உயர்த்த முடியாது. ஆனால் தேவனால் நம்மை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் கூடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைகளையும் பலத்தையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எவரையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையும் தேவன் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அதற்கு மேலே உள்ள வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்து அவரால் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் ஒரு மனிதனை தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதனை தேவன் நேசிக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நேசித்து இப்படியாய் ஒரு மனிதனை உயர்த்த அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மைகளையும் பலத்தையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், சகலமும் அவரால் கூடும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நிலைமைகளை நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்து தேவன் நம்மை உயர்த்துகிறவராக, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராக, கனத்தை கொடுக்கிறவராக, மேன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சத்துவமின்றி இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய வல்லமை புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய வல்லமையும் அவரிடத்தில் இருக்க தேவ வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரிடத்திலிருந்து சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் சத்துவம் மற்றவர்களுக்கு தேவன் சத்துவத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பலன் இல்லாதவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்களை, இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்ட பிரகாரம் தேவன் என்னை ஆசீர்வதிக்க விருப்பமாய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பலத்தையும் மேன்மைகளையும் சத்துவங்களையும் தேவனுடைய வல்லமையும் தேவன் கொடுத்து உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதனை தேவன் அவருடைய கரத்தினால உண்டாக்கி அவருடைய சுவாசத்தை கொடுத்ததுனால அவருடைய ஜீவனாய் நாம் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்திலே நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களையும் தேவன் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் இந்த புதிய நாளில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் என்றால் தேவனிடத்தில் கேளுங்கள். மெய்யாகவே தேவன் அவருடைய கரத்தினால் உங்களை ஆசீர்வதித்து சகல மேன்மைகளையும் சகல பலத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்த இந்த புதிய நாளில் அவர் வல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இடத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் உண்டு தகப்பனே, சத்துவமும் வல்லமையும் உண்டு. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிறதினால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் உடைய கரத்தினால் நீர் கொடுத்து எங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி இந்த பூமியில் நீர் நடத்த வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படியாய் நீர் நடத்துவீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சத்துவமின்றி ஒருவேளை கனமின்றி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவளுடைய வாழ்க்கையில் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மேன்மைகளையும் பலத்தையும் நீர் கொடுத்து நீர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவர் உடைய கரத்தினால் நீர் உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.